அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்முடைய ஸ்ரீ மகாசக்தி மந்திராலயத்தில் மீண்டும் உபாசனை பயிற்சிகள் ஆரம்பம். ஒவ்வொரு முறையும் நாம் உபாசனை கொடுக்கும்போது நம்முடைய மாணவர்களுக்கு, சிஷ்யர்களுக்கு முறையான வழிகாட்டுதலோடு 100% வெற்றியடையக்கூடிய முறைகளோடு தான் இதுவரை நாம் கொடுத்து கொண்டுள்ளோம். அப்படி கொடுத்து கொண்ட சிஷ்யர்களுடைய அனுபவங்களையும் நாம் இங்கு பதிவு செய்துள்ளோம். மீண்டும் நம்முடைய மகாசக்தி மந்திராலயத்தில் உபாசனை வகுப்புகள் ஆரம்பமாகுது. இந்த உபாசனைகள் அத்தனையுமே தனித்தனியான உபாசனையாகத்தான் வழங்கப்படும். குழுவாகவோ அல்லது நிறைய பேருக்கு ஒன்றாகவோ வழங்கப்பட மாட்டாது. தனித்தனி நபர்களுக்கு தனித்தனியாக குரு தீட்சை கொடுத்து தான் வழங்கப்படும். மாந்திரீகத்தில் சாதிக்க வேண்டும், ஆன்மீகத்தில் ஒரு நல்ல நிலையை அடைய வேண்டும், ஒரு தேவதைகளுடைய விஷயத்தில் முழுமையாக அவர்களுடைய அன்பையும் அவர்களுடைய அருளையும் பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள், இதுவரை பல இடங்களுக்கு சென்று தேவதா சித்தியில் வெற்றியடையாமல் தோல்வியை சந்தித்தவர்கள், குறி அருள்வாக்கு சொல்ல நினைப்பவர்கள், அதே சமயத்தில் மாந்திரிகத்தை கற்றுக்கொண்டு முறையாக ஒரு தேவதா அனுகிரகத்தோடு அடுத்தவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள், தேவதா உபாசனை எடுத்து அல்லது குலதெய்வ உபாசனை எடுத்து அல்லது இஷ்ட தெய்வ உபாசனை எடுத்து அவரவர் வாழ்வில் அவரவர்களுக்கு தேவையான விஷயங்களை சாதித்து கொண்டு வாழ்வில் முன்னேற வேண்டும். ஒரு தெய்வத்தின் துணை எப்போதும் நமக்கு அருகில் இருக்க வேண்டும். எதிராளிகளுடைய தொல்லைகளிலிருந்து விடுபட ஒரு தெய்வத்தின் அனுகிரகம் நமக்கு வேண்டும் என்று நினைக்கும் அன்பர்களும், பல காலமாக இந்த தேவதா தேடலில் இருக்கக்கூடிய அன்பர்களும் தாராளமாக நம் மகாசக்தி மந்திராலயத்திலிருந்து தேவதா உபாசனை பெறலாம். அவரவர் இஷ்ட தெய்வத்தையோ அல்லது குலதெய்வத்தையோ உபாசனையாக பெறலாம். அல்லது அவரவர் பூர்வ புண்ணியத்திற்கு ஏற்றபடி அவரவருடைய ஜாதக அமைப்பு, பூர்வ புண்ணியம், அவர்களுக்கு அவர்களுடைய முன்னோர்களுடைய ஆசி, இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு எந்த தெய்வம் சித்தியாகும் என்பதை அறிந்தும் நீங்கள் தாராளமாக உபாசனை எடுக்கலாம். அப்படி உபாசனை எடுக்க வேண்டும் என்று விரும்பும் அன்பர்கள் நம்முடைய மகாசக்தி மந்திராலயத்தை தொடர்பு கொண்டு மேலும் தகவல்களை பெற்றுக்கொள்ளவும். நன்றி, வணக்கம். மேலும் வேறு பதிவில் சந்திப்போம்.